ஐயனார் துணை சிறையில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரிசி இருந்துட்டு, என்ன பையா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அரிசி நீ ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்கிறியோன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் உன் தங்கச்சிக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பையா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் தங்கச்சிக்கு பிடிச்சி போனதுனால தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசையப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையா இருந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சேரனை பார்த்த உடனே பயங்கரமாக வெக்கப்படுறாங்க. சேரனும் சந்தையாவை பார்த்து வெக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால் சேரனை பார்க்குறதுக்காக செட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையாவுக்கு வந்து சேரன் இருந்துட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னை பிடிச்சிருந்தா இந்த பூவை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கையில் ஒரு ரோஸை வந்து கொடுக்குறாங்க. சந்தையாவும் அதை வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த பூவை வந்து வாங்கிடுறாங்க. நிலா அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அண்ணன் நியத்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தது காரணம் இதுதானா? இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. நாமளும் அண்ணாவுக்கு எங்கெங்கேயோ பொண்ணெல்லாம் பார்த்தோம், ஆனால் பக்கத்துலேயே இருந்திருக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.